27/5/2025 தினத்தந்தி பேப்பரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஸ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுகிறது. ஜப்பான். தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 12 ஏப்ரல் 2005. தமிழ்நாட்டு மின்சக்தி வழங்கல் தேவைகள் அனல் புனல் அணு உலைகள் மூலமாக கிடைக்கிறது. பின்வருபவைகளை பொறுத்துக. அனல் தூத்துக்குடி மேட்டூர். புனல் மரவக்கண்டி கீழ்மேட்டூர் நெல்லித்துறை. அணு உலை கல்பாக்கம் கூடங்குளம். காற்றாலை ஆற்றல் கயத்தார் 4312. தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது? மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். மின் ஆளுகை இந்தியாவில் டேஸ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கேரளா. விவசாயம் சார்ந்த தகவல்களை தனிப்பட்ட முறையில் அளிப்பதற்காக தமிழக அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கைபேசி செயலி உழவன். 3ஆம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு. முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்க. 1 மற்றும் 4 சரி. டான்சம் 1976, டிக் 1949. பெருந்தொற்று நோயினால் முடக்கப்பட்ட காரணத்தால் உருவான கற்றல் குறைபாட்டை சரி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட திட்டமே டேஸ் ஆகும். இல்லம் தேடி கல்வி திட்டம். ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால். சரியான கூற்றுகளை காண்க. இவை அனைத்தும் சரிதான். உறுப்பு மாற்று சிகிச்சையில் சிறந்த மாநில விருதினை தமிழ்நாடு 6வது முறையாக பெற்றுள்ளது. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் திட்டத்தில் சிறந்த செயல்திறனுக்காக மத்திய அரசின் விருதினையும் தமிழகம் பெற்றுள்ளது. கிருஷி கர்மான் விருதினை 5 முறை பெற்றுள்ளது. தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் சட்டநாதன். பொறுத்துக. பவானி சாகர் அணை ஈரோடு. அமராவதி அணை திருப்பூர். சாத்தனூர் அணை திருவண்ணாமலை. மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி. 2143. புதுவாழ்வு திட்டத்தை குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1, 2, 3 சரி. இது நவம்பர் 2005 தொடங்கப்பட்டது. உலக வங்கியின் நிதியால் செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாகும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் குறித்த பின்வரும் வாக்கியங்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. அனைத்தும் சரி. டிஎன்சிடிடபிள்யூ ஆனது 1983ஆம் ஆண்டு சமூக நலத்துறையின் கீழ் நிறுவப்பட்டது. தற்போது டிஎன்சிடிடபிள்யூ ஆனது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் உள்ளது. டிஎன்சிடிடபிள்யூவின் நோக்கம் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் வழங்குதல் ஆகும். போஷான் அபியான் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது? மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. தமிழ்நாடு திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் 25/5/1971. பாலின சமத்துவமின்மை குறியீடு காரணிகளை கண்டறிக. இவை அனைத்தும் தாய் இறப்பு விகிதம், இளம்பருவ பிறப்பு விகிதம், பெண்களுக்கு அதிகாரமளித்தல், தொழிலாளர் பங்கேற்பு விகிதம். எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? 3 இணைகள். தமிழக முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப ஆண்டு வருமானம் டேஸ் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். 72,000. சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்வு செய்க. 1 மற்றும் 3 மட்டும். பாரத மிகு மின் நிறுவனம் திருச்சிராப்பள்ளி. இந்திய எஃகு உருக்கு நிறுவனம் சேலம். பொறுத்துக. நீலகிரி மலை ஊட்டி. பழனி மலை கொடைக்கானல். ஆனைமலை வால்பாறை. பொதிகை அகத்தியர் மலை. 1, 2, 3, 4. எழுத்தறிவு விகிதத்தின்படி மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படுத்துக. 1 கன்னியாகுமரி, 2 சென்னை, 3 நீலகிரி, 4 காஞ்சிபுரம், 5 தருமபுரி. பின்வருவனவற்றில் எவை தவறானது?
மூன்றாம் பாலினத்தோருக்கான மாநில அளவிலான விருது 2021ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டுள்ளது. சரியானது. திருநங்கைகள் நலவாரியம் 2008இல் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி வரும் திருநங்கைகள் தினத்தில் இந்த விருது வழங்கப்படும். மூன்றாம் பால் என்ற மொபைல் செயலி உருவாக்கப்பட்டு 2021 முதல் செயல்படத் தொடங்கியது. பொறுத்துக. சித்திரை பட்டம் பருத்தி, ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை. ஆடிப்பட்டம் நெல், ஜூலை முதல் பிப்ரவரி வரை. நவரை பழம், நவம்பர் முதல் மார்ச் வரை. பின்வரும் அணைகளை தெற்கிலிருந்து வடக்காக அதன் இட அமைவின்படி வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் கோதையாறு, செகண்ட் பாபநாசம், தேர்ட் முல்லை பெரியாறு, ஃபோர்த் அமராவதி, ஃபிஃப்த் பவானிசாகர்.